புரிஞ்சிச்சுடா. என்ன கதை எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படியே அந்த கதையை நான் அப்படியே படம் பார்க்காம சொல்ல மாட்டேன். உபேந்திராவும் ரஜினியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2 பேரும் ஹார்பரில் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும் போது ஏதோ வாட்ச் ஸ்மக்லிங் வந்து நடக்குது. அது நடக்கிற அன்னைக்கு பார்த்து ரஜினி வந்து வேலைக்கு வரல. அதனால இவனே போய் தட்டி கேட்கலான்ட்டு போகிற அன்னைக்கு சாவடிச்சிடுறாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரஜினிக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அதை பழி வாங்கணுன்ட்டு பார்க்கும்போது சோபின் வந்து இருக்கான். சோபின் வந்து அந்த கும்பலில் யூனியன் மெம்பர் மாதிரி இருக்கிறான். அவனை போட்டுன்னு அவனை சாவடிச்சிடுவான். சாவடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இவனுக்கு தெரியுது, நாகார்ஜுனாக்கு தெரியுது. நாகார்ஜுனா வந்து யார் இவனை சாவடிச்சா, இவனை தானே இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அது யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி நடக்குது. சத்யராஜ் தான் வந்து ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சத்யராஜும் ரஜினியும் ரிலேட்டிவ். ஓகேவா? ஸோ வந்து ஃப்ரெண்டை சாவடிச்சதுனால 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணி சாவடிச்சிடலாம். ஸோ நாகார்ஜுனாவை சாவடிச்சதுக்கு அப்புறமா அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி அமீர் கான் வராது, தான்ட்டு வராது. அதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து முடியுதா, ஏன்னா அதுக்கப்புறம் எல்சியூவில் கண்டினியூ ஆகுதா, இதுதான் கதை. எல்லாமே கரெக்டாக இதுவாக போகுது. ஆனால் ஸ்ருதி ஹாசன் தான் யாருன்னு தெரியல, யாரோட பொண்ணுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கதைப்படி, என் கதைப்படி பார்த்தா உபேந்திராவோட பொண்ணா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னமோ சத்யராஜ் பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஒன்றா டான்ஸ்லாம் ஆடுறாங்க. எனக்கு என்னமோ அவங்க தான். தமிழ் படத்துலலாம் வில்லனோட பொண்ணை தான் வைப்பாங்க. ஆனால் நாகார்ஜுன பொண்ணு தான் சொல்லுவாங்க. இல்லையே, அவன் என்ன சொல்கிறான், ரஜினி என்ன சொல்கிறாரு, அவன் செத்தவன் வந்து உனக்கு அப்பா, ஆனால் வந்து எனக்கு வந்து நண்பன் அப்படின்னு தான் சொல்கிறான். 2 பேரும் கிடையாது, ஸ்ருதி ஹாசன் கமலஹாசன். அரங்க மதிர விசில் பறக்கவே